வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை வறுத்துக்கலாங்க. இது வந்து தட்ட வேண்டியது இல்லைங்க. இப்போ வர்ற காய் எல்லாமே உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கசப்பு இருக்கிறதில்ல. நம்ம வறுக்கும் போதே அந்த கசத்தன்மை போயிது இருக்கிற அளவுக்கும் கூட. அதனால் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கசப்பு ரொம்ப இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த மலை சுண்டைக்காய்னா வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு இது இருக்குங்க கசப்பு. அது வேணால் நம்ம ஒரு தட்டி ஒரு கழுவிக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு இந்தளவுக்கு கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம போடும்போது ஒரு பச்சை கலரில் இருந்தது. இப்போ அடுத்த ஸ்டேஜுங்க, இந்த கலருக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா அப்படியே கலர் ஒயிட் கலராக அது மாதிரி லைட்டு க்ரீன் மாதிரி மாறும். அப்போவே தெரியும் உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. போதும் அந்தளவுக்கு வெந்ததுன்னா அப்புறம் நம்ம குழம்புக்குள்ளே போட்டு வேகணும் இல்லைங்க, அதுக்கு சரியாக போயிடும். அப்போ அப்படியே நல்லெண்ணெயில் வதக்கிட்டுருக்கலாம். உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தெரியும் அது கலர் மாறுறது. தீயை வந்து சன்னமாக வச்சுக்கணும். அப்படியே வதக்க உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக ஆயிருங்க எல்லாமே. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஏகத்துக்கும் அந்த ஒன்றும் பச்சையுமாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வதக்கிட்டு அந்த சூட்லேயே அப்படியே கரெக்டாக போயிருங்க. வதங்கிடுச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க, வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கும் நல்லது தானுங்க. இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் நல்லெண்ணெயை நம்ம சேர்த்துவோம். மேக்ஸிமம் கடலெண்ணெய் தான் சேர்த்துவோம். இப்போ கருவேப்பிலை ஒரு 2 எனக்கு போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். அப்படியே வதங்கணும். இதில் வந்து உங்களுக்கு 87% வந்து தண்ணீர் சத்து இருக்குதுங்க. அதனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. விட்டமின் சியும் இருக்குது, அயர்ன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து தட்டுனிங்கனாவே கருப்பாக இருக்குங்க. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த வாசனைக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அயர்ன் இருக்கிறதுனால லேடிஸ்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லதுங்க சாப்பிட்டுட்டா. இப்போ மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே மொட்டாவே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வதக்கவே உங்களுக்கு அது வதக்கும் போதும் அது வேகும் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது நம்ம சாப்பிடும்போது. இப்போ இந்தளவுக்கு வதங்கணுன்னே ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன் நான். 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம புளியும் சேர்த்துவோம், ஆனால் தக்காளி சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க. அதனால் இது தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வெளியிலேயே ஒரு வாரம் அளவுக்கு வச்சுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா. அப்புறம் அதுக்கு மேலேனா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மாதம் அளவுக்கும் கூட போய் நல்லாவே வரும். எண்ணெய் வந்து கரெக்டாக நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா நல்லெண்ணெய் அது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ, அதாவது வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது சேர்த்து சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது நம்ம சேர்த்துருவோம். இப்போ வந்து கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அதை வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தூள் வதங்கினோன்னே அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துலனாலும் சேர்த்துலாம், ஆனால் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துனோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனுங்க போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னே இந்த மாதிரி எண்ணெய் தனியாக வரும். இந்த சமயத்தில் நம்ம புளி ஊற வச்சுருப்போம் இல்லைங்க, அதையும் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளியையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா வேக வச்சு கரைக்கும் போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்குங்க. அதனால் வேக வச்சு கரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 250 கிராம் சுண்டைக்காய்க்கு ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் அளவுக்கு வேக வச்சு கரைச்சிட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடணுங்க. கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டு நல்லா கலக்கி விட்டு
நல்லா ஏகத்துக்கு எல்லாம் சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டைக்காயிலேயே உப்பும் போட்டு வதக்கியிருக்கிறோம். அதனால் இதில் வந்து பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் கொதிப்பு வந்து இந்த சமயத்தில் நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டோன்னே எல்லாமே மேலே தான் மிதக்குங்க. இப்போ வேக வேக எல்லாம் உள்ள காய் ஓரளவுக்கு முக்கால்வாசி இறங்கிடும். இப்போ நான் கொஞ்சம் எதுக்கு எச்சா போட்டு வச்சுருக்கிறேன்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது நம்ம ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் வச்சா கூட இது இந்தளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் சுண்டைக்காய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் 2 சுண்டைக்காய் போட்டு வச்சு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் இதை வச்சு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சேர்த்துருக்கோம். இல்லை தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெறும் சாதத்தில் கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்தளவுக்கு நல்லா வரட்டுங்க. வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கரெக்டாக பதம் பார்த்துட்டு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிருங்க. அதாவது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காமல் நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தளன்னு. இப்போ பார்த்தீங்கன்னாவே செய்ய தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.